श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமாஷ்டகத்திலேருந்து 4வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். சஹ பிரபஞ்சகல்பிதம் ஹ்யநாமரூப வாஸ்தவம் நிராகிருதிம் நிராமயம் பஜேஹ ராமமத்வயம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். சஹ பிரபஞ்ச கல்பிதம், அதாவது சஹ பிரபஞ்ச கல்பித்தம். இங்கே நம்ம எந்தெந்த பிரபஞ்சங்களை பார்க்குறோமோ, நம்ம இங்கே எந்தெந்த உலகங்களை, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்களை பார்க்குறோமோ, சூரியனை பார்க்குறோம், நம்ம சந்திரனை பார்க்குறோம், இந்த மாதிரி கிரகங்கள் பிளானட்ஸ் நிறைய பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேலக்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி என்னத்தெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, நம்ம உலகத்தை, இந்த பூமியை தவிர்த்து இந்த பூமிக்கு வெளியில் நம்ம என்னென்னா பார்க்குறோமோ அனைத்தையும் உருவாக்குறவராக இருக்காராம் ராமர். அனைத்தையும் உருவாக்கிட்டு அந்த உருவாக்கின அனைத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, அதை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நம்மளையும் உருவாக்கியிருக்காராம் அவர். சஹ பிரபஞ்ச கல்பிதம் ஹ்யநாம ரூப வாஸ்தவம். அதாவது ஹ்யநாம அப்படிங்கிறத ஹி நாம அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஹி அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் அப்படின்னு அர்த்தமாம். நாம அப்படின்னு சொன்னால் நாமம், பெயர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹ்யநாம ரூப வாஸ்தவம், அதாவது ராமரின் நாமம், ராமரின் ரூபம், அது மட்டுமே வாஸ்தவம், அது மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்கிறாராம். ஹ்யநாம ரூப வாஸ்தவம், அதாவது அவரின் நாமம், அந்த ராம நாமமும் அவருடைய அழகான அந்த ஸ்வரூபமும் மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்கிறாராம் இந்த ஸ்லோகத்தில். ஹ்யநாம ரூப வாஸ்தவம் நிராகிருத்திம் நிராமயம் பஜேஹ ராமம் அத்வயம். நிராகிருத்திம், ஆக்கிருத்திம் அப்படின்னு சொன்னால் ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தமாம். நிராகிருத்திம் அப்படின்னா ஸ்வரூபம் இல்லாமல் இருப்பவர் அப்படின்னு அர்த்தமாம். இப்போதான் அழகான ஸ்வரூபம் சொல்லிட்டு இப்போ ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்வரூபம் இருக்கிற நம்ம ராமர் எப்போ ஸ்வரூபத்தால் காட்சி அளிக்கணும், அனைவருக்கும் தரிசனம் தரணும்னு நினைக்கிறாரோ அப்போ ஒரு அழகான ஸ்வரூபத்தோட காட்சி அளிப்பாராம். ஆனால் எப்போ அவர் இவனுக்கு இன்னும் டைம் வரல, இவனுக்கு இன்னும் சமயம் வரல நம்ம காட்சி அளிக்கிறதுக்கு, நம்ம ஸ்வரூபத்தை, திவ்யமான ஸ்வரூபத்தை இவனுக்கு காட்டுறது அளவுக்கு இவனுக்கு தகுதி இல்லை, பொறுமை இல்லை, இன்னும் நேரம் வரலை அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போ நிராகிருத்தியமாக இருக்காராம் நம்மளோட ராமர். அதாவது ஆக்கிருத்தியம் இல்லாமல், அவர் ஸ்வரூபம் இல்லாமல் இருக்காராம் ராமர். நிராகிருத்தியம் நிராமயம், அதாவது அனைத்து இடத்திலையும் சர்வத்திலையும் நிறைந்திருக்கிறவராக இருக்காராம் ராமர். நிராகிருத்தியம் நிராமயம் பஜேஹ ராமம் அத்வயம். அந்த ராமரை மட்டுமே துதித்தால் போதும், வேற யாரையும் எதுவுமே கேட்க வேண்டாம், அவர்கிட்ட கேட்டாலே கேட்பது எல்லாத்தையும் தருபவராக இருப்பாராம் ராமர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த நபர், இந்த நடுத்தர வயது இருக்கும் நபர் இந்த பணப்பையை தூக்கிட்டு வரும்போது முதல்ல இவர் பணப்பையை தன்னுடையதுன்னு எப்படி நினச்சிக்கிட்டார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடையை பார்க்கலாம். எப்படின்னா, இவர் இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பணப்பையை பார்த்துட்டார். அதாவது காட்டுக்குள்ளே நுழைஞ்சார், கொஞ்சம் தூரம் நடந்தார், அப்போயே அந்த பணப்பை தென்படுறது இவருக்கு. அதை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த தூரத்தை காட்டு முழுக்க நடந்து போயிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே காலடி வைக்கும்போது இது என்னுடையது அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அவர் பணப்பையை கையில் எடுத்தாராம். உள்ளே இருக்கிறது பொற்காசுகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொற்காசுகள் இருக்கிற ஒரு பையை எடுத்தாலே அதை குளிக்கினாலே சத்தம் வரும், ஜங்கு ஜங்குன்னு. இந்த மாதிரி இவன் நடந்து போகும்போது கையை ஆட்டிக்கிட்டே போனதுனால அந்த உள்ள அந்த பொற்காசுகள் ஜங்கு 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 ஜங்குன்னு சத்தம் போட்டுட்டே இருந்தாராம் உள்ள. இந்த மாதிரி இந்த பொற்காசுகள் போடும் அந்த சத்தத்தை கேட்டு இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே, இந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சத்தத்தை கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, அவ்வளோ இனிமையாக இருக்கு இந்த சத்தம். வேற எந்த ஒரு இசை வாத்தியமாக இருந்தாலும் சரி, இப்போ நமக்கெல்லாம் அந்த ஃப்ளூட்டு, வயலின், கிட்டார்லாம் இருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு இசை கருவியாக, எந்த ஒரு இசை சாதனமாக இருந்தாலும் சரி, அது கூட இவ்வளோ இனிமையான ஒரு ஓசையை எழுப்பாது. அதனால இந்த பணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வளர்தாம் அவருக்கு. அந்த ஆசை வர மட்டும் இல்லாமல் வளரவும் ஆரம்பிக்கிறதாம் அவருக்குள்ள, அந்த கிராமத்துக்கு போகிறதுக்குள்ள. அதனால கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் அவர்.
இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கப்பறம் இதை அவரோட வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இவர் அன்று இரவு தூங்குறாராம். அன்று இரவு தூங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறார். அங்கே போயிட்டு அவர் வீட்டு கண்ணாடியில் பார்த்தால் அவரோட கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்காம். ஏன் கண்ணு சிவப்பாக இருக்குது அப்படின்னா, அவர் தூங்கினார், படுத்தார், ஆனால் தூங்கவே இல்லையாம். அதாவது கட்டிலில் படுத்துட்டு இருந்தாராம், ஆனால் தூக்கமே வரலையாம் அவருக்கு. ஏன்னா இவ்வளோ காசு வந்துட்டு நம்மக்கிட்ட, இது நம்ம எப்படி செலவு பண்ணுறது, இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம், நம்ம புது வீடு வாங்கிடலாம், இந்த ஓட்ட குடிசையில் எவ்வளோ நாள் தான் நம்மளால் இருக்க முடியும், வேண்டாம், எதுக்கு ஓட்ட குடிசையில் நம்ம இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு நடந்து போகிறோம், நடந்து போகிறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம். சைக்கிள் எதுக்கு வாங்கணும், இவ்வளோ காசு இருந்தால் அந்த டவுன்லேயே வந்து ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம். அவர் யோசிக்கும் போது அந்த வீட்டில் அந்த டவுனில் வீடு வாங்கி செட்டில் ஆனாலும் அந்த ஆங்கிலேயர் கடியில், அந்த பிரிட்டிஷ்காரங்க கடியிலலாம் நம்ம வேலை செய்யணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற காசை அவங்ககிட்ட தந்துட்டு, இதோ பார்ப்பா நீ வேறு ஏதாவது வேலையை பார்த்து போய்க்கோ, உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பறித்துட்டால் ஒரு தொழிலாளியாக இல்லாமல் முதலாளியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இவர். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும்போது தூக்கமே வரலையாம் அவருக்கு. இதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன நடந்தது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.